Hello students, I am Yudhinagaran sir. In this video we will learn what is inverse proportion. Last video we have learned direct proportion. இந்த வீடியோல நம்ம inverse proportion என்னன்னு பார்க்கலாம். So two conditions are there. Increase in one quantity causes decrease in other quantity. ஒரு குவான்டிட்டியில் இன்க்ரீஸ் இருந்ததுன்னா அதர் குவான்டிட்டியில் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ சச் டைப் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன் சொல்லலாம். ஒரு குவான்டிட்டியில் இன்க்ரீஸ், அதனால் அடுத்த குவான்டிட்டி வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. சச் டைப் ஆஃப் ப்ரொப்போர்ஷனை நம்ம இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன் சொல்லலாம். லாஸ்ட் டைரக்ட் ப்ரொப்போர்ஷனில் இன்க்ரீஸ் இருந்தால் இன்க்ரீஸ் இருக்கும், ஆனால் இங்கே வந்து மாறி இருக்கும், இன்வர்ஸாக இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். அதான் இன்வர்ஸ். இன்வர்ஸ் மீன்ஸ் ஆப்போசிட். ஒரு குவான்டிட்டியில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்த குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். சச் டைப் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் இஸ் இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். இது ஒரு கேஸு. அனதர் கேஸ் இஸ் டிக்ரீஸ் இன் ஒன் குவான்டிட்டி காசஸ் இன்க்ரீஸ் இன் அதர் குவான்டிட்டி. ஒரு குவான்டிட்டியில் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதர் குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டைப்பும் என்ன சொல்லலாம்னா இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேசஸ் இருந்தால் அதை நம்ம இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன் சொல்லுவோம். இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷனுக்கு அந்த ஃபார்முலா வந்து x1 இன்ட்டு y1 ஈக்குவல் டு x2 இன்ட்டு y2. ஸோ இன்ட்டு பதில் நம்ம இன்ட்டு போடல, இட் இஸ் அண்டர்ஸ்டுட், இட் இஸ் மல்டிப்ளைட். x1 y1 ஈக்குவல் டு x2 y2. டைரக்ட் ப்ரொப்போர்ஷனில் x1 by y1 ஈக்குவல் டு x2 by y2 பார்த்தோம். இது வந்து இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷனுடைய ஃபார்முலா. ஸோ we will see some example, உங்களுக்கு நல்லா புரியும். 12 cows can graze a field for 10 days. 20 cows can graze the same field in how many days? So the question is given. 12 cows சேர்ந்து கிரேஸ்னா மேயுறது, ஒரு ஃபீல்டில் மேயுது. ஸோ இட் டேக்ஸ் 10 days. 12 கவுஸ்க்கு அந்த ஃபுல் ஃபீல்டையும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க 10 days ஆகுது. சேம் ஃபீல்டு இப்போ 20 cows they are grazing. ஸோ how many days it will take? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கவுஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் டேஸ் என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ நான் டூ குவான்டிட்டிஸ் அதே இருந்த கொஸ்டின். ஒன்று வந்து நம்பர் ஆஃப் கவுஸ், அனதர் வந்து நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ நம்பர் ஆஃப் கவுஸ் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், நம்பர் ஆஃப் டேஸை ஒய்ன்னு வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஐ ஹவ் ரிட்டன் சம்திங். லெட் ஏ பி த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை 20 cows டு graze the field. ஸோ 20 cows எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது. ஸோ ஐ எம் கீப்பிங் இட் ஆஸ் அ வேரியபிள் ஏன்னு வச்சுருக்கேன். ஸோ ஐ எம் ஃப்ரேமிங் எ டேபிள் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு 12 cow how many days it is taking? ஒரு 10 days. it is taking 10 days to graze the entire field. இப்போ அதே ஃபீல்டு 20 cows இருந்தால் how many days it will take? இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கவுஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு 12 cow, இப்போ வந்து 20 cow. 12 cow இருக்கும்போது 10 daysல அது ஃபுல்லாக முடிச்சிடுது. இப்போ நம்பர் ஆஃப் கவுஸ் அதிகமாகுது. ஸோ வாட் வில் ஹேப்பன் டு நம்பர் ஆஃப் டேஸ்? நிறைய மாடு இருக்கும்பொழுது என்ன பண்ணிடும், சீக்கிரம் சாப்பிடும். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? 10 days மேலே ஆகுமா இல்லை 10 days கீழே வருமா? யூ ஹவ் டு திங்க். டெஃபினட்டாக மோர் கவுஸ் ஆர் தேர் மீன்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடும். 10 நாளுக்கு முன்னாடியே அது எல்லாம் காலி பண்ணிடும். ஸோ ஹியர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அது கண்டுபிடிச்சா போதும், நம்ம ஃபார்முலாவில் போட்டு we can find the value. ஸோ இங்கே ஒரு குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பட் அதர் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரிய வருது. பை ரீடிங் த கொஸ்டின் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். So as the number of cows increases, number of days decreases. நிறைய மாடு இருக்கும்பொழுது
சீக்கிரம் அது சாப்பிட முடிச்சோம். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு குவான்டிட்டியில் இன்க்ரீஸ் அனதர் குவான்டிட்டி விச் காசஸ் அதர் குவான்டிட்டி டு டிக்ரீஸ். அப்படி இருந்தால் இட் இஸ் வாட், இட் இஸ் இன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா ஃபார்முலா வந்து x1 y1 x1 into y1 equal to x2 into y2. ஸோ எது x1ன்னா, ஸோ இது x1 இது x2. ஸோ இது என்டையர் ரோ வந்து x, இது x1 இது x2. இது வந்து நம்ம yன்னு வச்சுருக்கோம், செகண்ட் குவான்டிட்டி yன்னு வச்சுருக்கோம். இது y1 இது y2. ஸோ x1 is 12, y1 is 10. ஸோ 12 into 10. ஸோ ரெண்டுமே மல்டிப்ளை ஆகுது. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடணும். ஈக்குவல் டு x2 is what, 20. இதுதான் x2 into y2 is we don't know, it is a. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஸ்டார்டிங்கில் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஜட்ஜ் பண்ணிட்டோடனே ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ லெட் us keep that as unknown. 20 cows how many days ஆகும்ன்றது நம்ம ஏன்னு வச்சுருக்கோம். ஸோ let us keep it as a into a. Now we have to find the value of a. ஸோ இங்கே 20 மல்டிப்ளை இருக்குது, நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது? ஸோ this 20 since it is multiplied we can send this to, இங்கே நியூமரேட்டர் இருக்கிறதுனால அதை சைட் டினாமினேட்டருக்கு அனுப்பிடலாம். ஸோ அனுப்பிட்டால் நம்மளுக்கு a மட்டும் இருக்கும். இதை calculate பண்ணால் we will be getting the answer. Can we cancel these two? 10 tables பண்ணலாம். 10 1s are 10 2s are. So I have done with the 10 table. 10 1s are 10 2s are. இப்போ நீங்கள் ஒரு டேபிள் எடுத்தீங்கன்னா அதே டேபிள் தான் நீங்கள் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். நியூமரேட்டில் 10 டேபிள் எடுத்திங்கன்னா டினாமினேட்டரும் 10 டேபிளில் தான் நம்ம கேன்சல் பண்ணணும். 10 1s are 10 2s are. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். மாற்றி மாற்றி நம்ம எடுக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு 2 டேபிளில் பண்ணணும்னா நீங்கள் பண்ணலாம். 2 10s are வரும், இங்கே 2 5s are வரும். அகெயின் யூ ஹவ் டு கேன்சல் இட். ஸோ ட்ரை டு டேக் மேக்ஸிமம் 10 டேபிளில் ஈஸியாக நம்ம பண்ணலாம். 10 1s are 10 2s are. அகெயின் பாருங்கள், கேன்சலேஷன் இஸ் தேர். வி கேன் கேன்சல் 2 and 12. கேன்சலேஷன்னா நம்ம நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் வி கேன் ரிமூவ் த காமன் ஃபேக்டர்ஸ், அதுதான் கேன்சலேஷன். ஸோ வி கேன் கேன்சல் திஸ் 12 and 2. 2 1s are இங்கே 6 are வரும். ஸோ 2 டேபிள் 2 1s are 2 6 are. நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமன் ஃபேக்டர்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுவோம். ஒரு வேளை இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது. ஸோ டினாமினேட்டர் 1 வந்தால் கேன்சலேஷன் இஸ் ஓவர். ஸோ அவர் வந்து 6 into 1 divided by 1 வந்து 6 தான் வரும். 6 into 1 6 divided by 1 வந்து 6 தான் வரும். ஸோ a equal to 6 days. So therefore 20 cows can graze the field in 6 days. So 20 மாடுக்கு 6 days it will take to completely graze the entire field. So 20 cows can graze the same field in 6 days. 12 cows 10 days ஆச்சுன்னா 20 cows பார்த்தீங்கன்னா 6 daysல அதை சாப்பிட்டுடும். ஸோ திஸ் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இப்படி தான் நீங்கள் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கிவன் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு யூ ஹவ் டு ஃப்ரேம் அ பாக்ஸ். அதிலிருந்து என்ன டைப்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு குவான்டிட்டியில் இன்க்ரீஸ் இருந்து அனதர் குவான்டிட்டியில் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது இன்வர்ஸு. ஒரு குவான்டிட்டியில் டிக்ரீஸ் வந்து அதர் குவான்டிட்டியில் இன்க்ரீஸ் இருந்தால் அதுவும் இன்வர்ஸ். ஸோ லாஸ்ட் டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இருக்கும். இன்க்ரீஸ்னால் இன் அதர் குவான்டிட்டி இன்க்ரீஸ் இருக்கும், டிக்ரீஸ்னால் அதர் குவான்டிட்டி டிக்ரீஸ் இருக்கும். இங்கே மாறி இருக்கும். ஸோ we will see one more example. See the second example. If 40 workers can do a project work in 8 days, then how many workers can do the same work in 4 days? So there is a project work. 40 workers சேர்ந்து செஞ்சாங்கன்னா they can complete it in 8 days. அதே ப்ராஜெக்ட் ஒர்க்கை 4 டேஸில் முடிக்கலன்னா எத்தனை ஒர்க்கர்ஸ் தேவைப்படுவாங்க? ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். ஸோ நம்ம let A be the number of workers who can do the project work in 4 days. ஸோ நம்மளுக்கு 4 டேஸ்க்கு எத்தனை பேர் தெரியாது. ஸோ we will keep it as a variable A. Let A be the number of workers who can do the project work in 4 days. 4 நாளில் முடிக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து ஏன்னு வச்சுக்கலாம். Now we can frame the table. இங்கே பார்த்தீங்கன்னா 2 quantities are there. நம்மளுக்கு தெரிஞ்ச குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ ஒன்று வந்து 8 days, இன்னொன்று வந்து 4 days. ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் டேஸ் அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம்.
ஸோ அன்னவுன் குவான்டிட்டி ஒன்றுத்துக்கு 40 ஒர்க்கர்ஸ் தெரியும், இன்னொன்று தெரியாது, அதை நம்ம ரெண்டாவது பிளேஸ் ஒயில் வச்சுக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஒய். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 8 days 40 workers can do project work in 8 days. 8 daysல ஒரு ஒர்க் பண்ணணும்னா 40 ஒர்க்கர்ஸ் தேவைப்படுது. இப்போ அதே ஒர்க்கை 4 daysல முடிக்கணும். how many workers are needed, எத்தனை பேர் தேவைப்படும்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் 8லேருந்து 4 டிக்ரீஸ் ஆகுது. 8லேருந்து 4 டிக்ரீஸ், ஒரு குவான்டிட்டியாக டிக்ரீஸ் ஆகுது. அதர் குவான்டிட்டியில் என்ன ஆகுது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது 8 days 40 ஒர்க்கர்ஸ் 8 daysல முடிக்கிறாங்க. 4 daysல முடிக்கணும்னா எவ்வளோ ஒர்க்கர்ஸ் தேவைப்படும்? லெஸ் தென் 40 இல்லை மோர் தென் 40? யூ ஹவ் டு திங்க் தட். ஸோ 40 ஒர்க்கர்ஸ் இருந்தாலே 8 daysல முடியுது. கம்மியாக இருந்தால் அது 8 days மேலே ஆகும். ஸோ 4 daysல முடியணும்னா மோர் தென் 40, கண்டிப்பாக 40க்கு மேலே ஒர்க்கர்ஸ் இருந்தால் தான் அதை சீக்கிரம் முடிக்க முடியும். நிறைய ஒர்க்கர்ஸ் இருந்தால் தான் அதை வந்து என்ன பண்ணணும், அந்த வேலையை சீக்கிரம் முடிக்க முடியும். ஸோ இன் ஒன் குவான்டிட்டி தெர் இஸ் அ டிக்ரீஸ், பட் அதர் குவான்டிட்டி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 40லேருந்து அதிகமாக தேவைப்படுது. அதர் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒன் குவான்டிட்டி டிக்ரீஸ் which makes other quantity to decrease na enna type of proportion? It is inverse proportion. So as the number of days decreases, number of workers increases. Number of workers increase ஆனதா அந்த number of days குறைய வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா number of workers கம்மி ஆகுனாங்கன்னா ரொம்ப நாள் ஆகும், 8 days மேலே ஆகும் வேலையை முடிக்கிறதுக்கு, அந்த ப்ராஜெக்டை முடிக்க. ஸோ as number of days decreases, number of workers increases, then only they can complete in 4 days. So it is in inverse proportion. Inverse proportion we have formula x1 into y1 equal to x2 into y2. So this entire quantity is x quantity. இது x1, இது x2, இது y1, y2. நம்ம substitute பண்ணுவோம். x1 வந்து 8, y1 வந்து 40. So 8 into 40 equal to x2 is what? 4, y2 is a. So 4 into a. நம்ம இப்போ a வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கூட 4 மல்டிப்ளை ஆகிருக்கு, அதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை இருந்தால் எங்கே நம்ம அனுப்புவோம்? இட் வில் கோ டு அதர் சைட், டினாமினேட்டர் போகும். டிரான்ஸ்போஸ் ஆகாது, ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதர் டேர்ம் தான் டிரான்ஸ்போஸ். இது சேம் டேர்ம், 4aன்றது சேம் டேர்ம். ஸோ 4 நம்ம ரிமூவ் பண்ணால் இட் வில் கோ டு அதர் சைட், டினாமினேட்டர். ஸோ 8 into 40/4 வரும். Now we can cancel this 4 and 40. 4 டேபிள் காமனாக இருக்குது. ஸோ 4 1s are 4 10s are. So denominator 1 ஆயிடுச்சு, cancellation over. Now what we have? 8 into 10 divided by 1. அது divide by 1 வந்தாலும் அது சேம் ஆன்சர் தான் வரும். So 8 into 10 equal to a. So 8 into 10 is how much? 80. So a equal to 80 workers. So a வந்து என்னது? 80. So 80 workers are needed to complete the project work in 40 days. ஸோ நம்ம என்ன வச்சோம்? ஏ பி த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் who can do the project work in 4 days வச்சோம். நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், which is 80. ஸோ 80 workers can do the work in 4 days. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொஸ்டின்லேருந்தே எடுத்து எழுதலாம். ஸோ 4 daysல தட் பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஒர்க் முடிக்கணும்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 80 workers are needed to complete the project work in 4 days. ஸோ see these examples. ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிளில் ஒரு குவான்டிட்டியில் இன்க்ரீஸ் இருந்து which makes other quantity to decrease, அதுவும் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இந்த சம்மில் ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது அதர் குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டைப்பும் வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை டு டூ த கிவன் சம்ஸ் based on the concept inverse proportion. Inverse proportion based பண்ணி questions are given to you. Please try those sums.